முக்கிய செய்திகள். உள்ளாட்சி அமைப்புகளில் உடனடி மாற்றம் தேவை. மயிலை பொதுக்கூட்டத்தில் கேப்டன் வலியுறுத்தல். காங்கிரஸ் அரசை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சி. பிரதமர் மன்மோகன் சிங் குற்றச்சாட்டு. நேபாள விமான விபத்தில் பலியான தமிழர்கள் உடல் சென்னை கொண்டுவரப்பட்டது. விமான நிலையத்தில் அதிகாரிகள் அஞ்சலி. டெல்லியில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் உடனடி தேவையாக உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்று சென்னை மயிலை மாங்கொள்ளையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் மாங்கொள்ளையில் தேமுதிகவின் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலில் சென்னை மேயர் வேட்பாளராக தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேல்முருகனை அறிமுகப்படுத்தினார். மேலும் தமிழகத்தில் உடனடி தேவையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றம் வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது மக்களுக்கு அந்த எண்ணம் வந்தால் நிச்சயம் மாறும். மாற்றம் தேவைன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் நடந்து தீரும். ஆக நீங்க மனசு வச்சா நடக்கும் மக்களே. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறிய திமுகவினர் ஊழலில் மட்டும்தான் ஈடுபட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். துணை முதல் மந்திரி இருந்தார், அவர் சொன்னார் நான் சிங்கார சென்னை ஆக்குவேன். எங்கேயா ஆக்குனி? சிங்காரம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நாங்க சிவி சிங்காரிச்சாதான் சிங்காரம், இல்லாட்டி கிடையாது. அதுக்கு கூட விட்டு வைக்காம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. முன்னதாக பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சென்னையை வெளிநாட்டு நகரங்களுக்கு இணையாக மாற்ற வேண்டுமானால் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு தேமுதிக மேயர் வேட்பாளரான வேல்முருகனை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினர் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் 5 பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்றும் அத்தனை வரி பணமும் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மாநகராட்சியில இருந்து வர காசு 5 பைசா கூட எங்க கட்சிக்காரர்கள் தொட்டு லஞ்சமாக வாங்கவே மாட்டார்கள். அத்தனை காசும் அவங்க வார்டுல ஜெயிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த வார்டுக்காகவும் நம்ம மாநகராட்சிக்காகவும் செலவு செய்து இந்த மாநகராட்சியை எல்லா விதத்திலும் சிறந்த மாநகராட்சியை உருவாற்றுவதுதான் தேமுதிகவின் ஒரே லட்சியம். காங்கிரஸ் அரசுக்கு அவப்பெயர் உருவாக்கி முன்கூட்டியே தேர்தலை கொண்டுவர பாஜக முயல்வதாக பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் நாடு திரும்பும் வழியில் பிரதமர் மன்மோகன் சிங் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது எதிர்க்கட்சியான பாஜகவின் தலைவர்கள் காங்கிரஸ் அரசு மீது தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் அரசின் சில குறைகளை பெரிதுபடுத்துவதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாகவும் இதன் மூலம் நாட்டு மக்களிடையே நல்ல மதிப்பை பெற்றுவிட முடியும் என்றும் பாஜக நம்புவதாக தெரிவித்தார். Well, I think the opposition is getting prematurely restless. I think I've said this in Parliament that we have a mandate from the people of India to govern and to govern well, and that the opposition should wait for 2.5 years. The opposition feels they have got hold of some weak points of our government, and therefore by focusing attention on that they can force an early election. It is not going to.
தமது அமைச்சர்களிடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதாக கூறப்படுவதை மறுத்த பிரதமர் மத்திய நிதி அமைச்சராக இருந்தபோது ப. சிதம்பரம் மீது தாம் வைத்த நம்பிக்கை தொடர்வதாக குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அரசை நடத்த தங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் மீண்டும் பொதுத் தேர்தலை சந்திக்க எதிர்க்கட்சிகள் 2.5 வருடம் காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தேர்தல் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான குழுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவும் பேசி தேர்தல் ஒப்பந்தம் ஏற்படுத்தி உள்ளனர். அதன்படி கோவை, வேலூர் ஆகிய மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர 25 நகராட்சி தலைவர் பதவிக்கான இடங்களும் 61 பேரூராட்சி தலைவர்களுக்கான இடங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக கேப்டன் விஜயகாந்தும் ராமகிருஷ்ணனும் அறிவித்துள்ளனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நாங்கள் போட்டி போடுறோங்கிறத இன்றைக்கி உங்கள் எல்லார் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை, வேலூர் 2 தொகுதிகளிலும் மேயருக்காக போட்டியிடுகிறது. மற்ற 7 மாநகராட்சி மேயர் தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுறாங்க. நேபாள விமான விபத்தில் பலியான திருச்சி கட்டுமான சங்க கிளை நிர்வாகிகளின் உடல்கள் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு திருச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. நேபாளத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் மவுண்ட் எவரெஸ்ட் பகுதியை சுற்றி பார்க்க சிறிய விமானத்தில் சென்ற 19 பேர் பலியாயினர். இதில் திருச்சியை சேர்ந்த 8 தமிழர்களும் பலியாயினர். இவர்களின் உடல்களை அடையாளம் காண அவரது உறவினர்கள் நேபாளம் சென்றுள்ளனர். அங்கு பலியானவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலியான தமிழர்களின் உடல்கள் நேபாளத்தில் இருந்து விமானம் மூலம் இன்று டெல்லி கொண்டுவரப்பட்டு அதன் பின்னர் நேற்றிரவு சென்னை வந்துள்ளது. விமான நிலையத்தில் இறந்தவர்களின் உடல்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் சாலை வழியாக இன்று திருச்சி கொண்டு செல்லப்படும் என்று இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்களின் உறவினர்கள் நேரடியாக சென்றதால் உடல்களை எளிதில் அடையாளம் காண முடிந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். புதுடெல்லியில் 70 வருட பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுடெல்லியில் ஜும்மா மசூதி அருகே 70 வருட பழமையான கட்டிடம் ஒன்று திடீரென்று இடிந்து விழுந்து நொறுங்கியது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் பரிதாபமாக பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே கட்டிட இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுவதால் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியவில்லை என்ற போதிலும் கட்டிடத்தில் முக்கிய வாயில் கதவு அண்மையில் பேர்த்து எடுக்கப்பட்டதால் கட்டிடத்தின் அடித்தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று தெரிகிறது. இந்த கட்டிடத்தில் வசிப்போர்கள் மட்டுமின்றி அவ்வழியாக சென்றவர்களும் சாலையோர வியாபாரிகளும் இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடும் என்று விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். कारण इसका यह है कि इस बिल्डिंग के 3 पोर्शन थे, जो 3 पोर्शन गिरे हैं, इसके 3 मालिक थे. एक पोर्शन जो इसका मेन गेट था, जो इसके मालिकों ने अभी बेचा, उस मेन गेट को, वो कॉमन जगह थी और बहुत ज्यादा मतलब हिस्टोरिकल था, वो उसको तोड़ा गया, उसकी सारी बुनियादें निकाली गई. उसी के चक्कर में ये पूरी क्या कहते हैं, वो पहले जगह हटी तो उसी चक्कर में ये पूरी दोनों बिल्डिंग के नीचे बैठ गई. பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக கடைபிடிக்காமல் அனுமதியின்றி கூடுதலாக அறைகள் கட்டுவதன் மூலம் அழுத்தம் தாங்காமல் கட்டிடங்கள் இடிந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செல்போன்களில் தேவையற்ற அழைப்புகளை தடுக்க வகை செய்யும் தொழில்நுட்பத்தை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் அறிமுகம் செய்து வைத்தார். நாட்டில் செல்போன்கள் வைத்திருப்போர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புத்தம் புது வடிவங்களில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட செல்போன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் வாடிக்கையாளர்களின் எண்ணுக்கு விளம்பர நிறுவனங்கள் உள்ளிட்டவை அனுப்பும் குறுந்தகவல்கள் மற்றும் அழைப்புகளால் வாடிக்கையாளர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இந்த நிறுவனங்கள் விடுக்கும் தேவையற்ற அழைப்புகளை தடை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நுகர்வோர் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தின் போது
தேவையற்ற அழைப்புகளை தடுக்க வகை செய்யும் தொழில்நுட்பம் மற்றும் சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கபில் சிபில் தெரிவித்திருந்தார். We must get this going. And I gave a commitment on the floor of the House that we will ensure that these pesky calls are put an end to forever. 6 weeks, yes. And I have to commend the TRAI and thank the TRAI and the ministry for ensuring that this has happened within 6 weeks. So it just shows that when we decide to do something, we do it. இதன்படி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதை அவர் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் தேவையற்ற அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். கொசுக்களில் இருந்து பரவும் ஒருவித வைரஸ் கிருமிகளால் ஏற்படுவது டெங்கு காய்ச்சல். மிகவும் அபாயகரமான இந்த டெங்கு காய்ச்சலுக்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டுதோறும் இந்தியாவின் வட மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் இதுவரை நூற்றுக்கணக்கானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக லூதியானா மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். मिड जुलाई के आगे से आज तक हमारे पास काफ़ी पेशेंट आ रहे हैं और ये जो पेशेंट ये मिक्स्ड पेशेंट्स आ रहे हैं डेंगू के और साथ में वायरल इलनेस के. तो इसमें जो कंफर्म्ड डेंगू के पेशेंट आए हैं वो आज तक हमारे पास 670 पेशेंट आए हैं. ये देख लीजिए कि जुलाई के आगे हो गया, सितंबर अगस्त सितंबर 2.5 महीने के बीच में अप्रॉक्सीमेटली ये हमारे पास 670 पेशेंट आए हैं और ये 670 पेशेंट जो हैं ये IgM पॉजिटिव हैं, मीन्स कि जिसमें डेंगू जो है वो कन्फर्म्ड है. மேலும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதை தடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இதுவரை டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துவதற்கான மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் சிறுத்தையின் தோலை விற்க முயன்ற 5 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் சிறுத்தை தோலை விற்பனை செய்து வருவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வன பாதுகாவலர் அருள் மற்றும் துணை பாதுகாவலர் சந்திரன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் மாறுவேடத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிலர் சிறுத்தையின் தோலை விற்பனை செய்ய முற்பட்ட போது வனத்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர். சோழவந்தான் அருகே குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோழவந்தான் அருகே உள்ள தெத்தூர் நாராயணபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில மாதங்களாக முறையான குடிநீர் கிடைக்காமல் இந்த கிராம மக்கள் அல்லல்பட்டு வருகின்றனர். முறையாக குடிநீர் வழங்க கோரியும் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சமரசம் செய்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. குடி தண்ணி பிரச்சனை முதல்ல, 2வது ரேஷன் கடை பிரச்சனை, 3வது இந்த கவர்மெண்ட்ல வர்றதை தட்டி கழிக்கிறாங்க, வேற இல்லாத சமயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்றாங்க. அதுக்கு ஆள் இருந்துகிட்டு எங்களை மாதிரி ஆள் பேர் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்க மாட்டுது. இந்த 3ஐயும் எங்களுக்கு தீர்த்து வச்சாதான் நாங்க இந்த இதெல்லாம் பச விடுவோம். தடை செய்யப்பட்ட மண்ணுளி பாம்பை வெளிநாடுகளுக்கு கடத்த முயற்சி. கன்னியாகுமரியில் 14 பேர் கைது. காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினர் விசைத்தறி உரிமையாளர்கள். 25 நாளில் 1000 கோடி ரூபாய் பொருளாதாரம் இழப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.